ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 21/12/2024 கருணியா KR 685க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி உங்களுக்கு ஒரு சீபோர்டு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக கிடையாது. இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி 3 ட்ரா எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 200 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 998 200. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 652 161. ஸோ இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 60 நம்ம பிசியோட கழிக்கிறோம். ஸோ அப்படி கழிக்கும் போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். இங்கே நான் 994 கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 523. ஸோ நம்மளுக்கு எங்கள் 60யோட பிசி. ஸோ இதில் நம்மளுக்கு 60 5 இருக்குது, பிசியில் 94 இருக்குது. ஸோ நம்மளுடைய அந்த ஏபிசி போர்டை கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 994 இதோட நம்ம -60ல் இருக்கிறது 5. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான், கடன் வாங்கி கழிக்க வேண்டாம். இப்போது 4ல் 5 போயிடுச்சுன்னா இங்கே 1, இங்கே 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான் நண்பா. ஸோ 4 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு இந்த 994க்கு அப்புறம் கிடச்ச சீபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 1 நம்மளுக்கான சீபோர்டாக இருக்குது நண்பா, இந்த 994க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் ரிசல்ட்டு 654 ரிசல்ட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும் நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 60 பிசியோட கழிக்கிறோம். இப்போ 654க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர்ஸ் மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். 654 இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 654 இதோட மைனஸ் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 60ல் இருக்கிறது 4. அப்போ 4 இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ஓட 4 போச்சுன்னா 0, 5ல் 4 போச்சுன்னா 1 அல்லது 0. நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 0 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பர் நண்பா. இப்போ இந்த 654க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 161. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நம்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் 1 கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நல்ல வெற்றி. இப்போ நம்ம 161க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடுவோம். 161 இதோட ஃபுல் ப்ரைஸ் நம்மளுக்கு 652. இதில் நம்ம எடுக்க போகிறது 60ங்கிறதுனால 6 மட்டும் தான் தேவை. அப்போ -6 and 6. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 6ல் 6 போயிடுச்சுன்னா 0 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 161க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட் 0வா அல்லது 5ஆ. 0 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு இந்த 161க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 200 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏசி, இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி. இப்போ 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 200 தான் நம்மளுடைய போன சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். 200 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 998 இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுக்க போகிறது 200 கீழே கொண்டு வந்துடலாம். 20 and 0. ஸோ இதில் நம்மளுக்கு 60ல் இருக்கிறது 9. அப்போது -9.
இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 0ல் 9 போயிடுச்சுன்னா 9, இங்கேயும் 9. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 மட்டும்தான் நம்ம கிடச்சிருக்கு. அதனால் நம்ம 9ஓட 2 கழிச்சோம்னா 7. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டு மெத்தட் படி நம்மளுக்கு 9 கிடச்சிருக்கு. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு 9 டபுளாக அது 0 இருக்கிறதுனால வேல்யூ இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு 9 மிஸ் ஆனால் 7 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 9 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 00 இருக்கிறதுனால 0 வச்சு கூட பெய்ட்ஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு வேளை பெய்ட்ஸ் வர்றதா இருந்துச்சுன்னா 97 அல்லது 79, 90 அல்லது 70 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கு நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சி போர்டு, ஏசி போர்டு, பிசின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட் செல்லட்டாலும் சி போர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வென்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை 21/12/2024 கருணியா கேஆர் 685க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.